பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்டான ஸ்கீம்ஸ். சரிங்களா? நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ கொஞ்சம் சரியில்லாம இருக்கலாம், கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். பட் ஆனா இப்ப நீங்க கரெக்டா போகணும். டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் மெத்தட்ல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்கும். வீடியோவை ஃபுல்லா கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். சரிங்களா? கல்வி. இந்த கல்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க கல்வி வந்து ஒரு எட்டாக சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து அதுக்கப்புறம் போயிடலாம். இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது, போன்ல கிடைக்குது, எல்லாமே நெட்ல யூஸ் பண்ணி பண்றோம். பட் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல கல்வி எல்லா சமூகத்துல இருந்து கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு மேற்கொண்டதுல அந்த ஆய்வு முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அரசு வேலை, அடிப்படை கல்வி எல்லாருமே தன்னோட வசதியில வச்சிருந்தாங்க. அது மற்றவங்களுக்கு தரத்துல முடியாத ஒரு இதாக இருந்துச்சு. சரிங்களா? அது எட்டாத ஒரு இடம், தவிர்க்க மறுக்கப்பட்டதாகவும் இருந்துச்சு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்றது இதுல பார்ப்போம். ஆய்வு செஞ்சவர் யாரு, ஆய்வு செஞ்சதுக்கான நோக்கம், ஆய்வு செஞ்ச அறிக்கை, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்டா இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கல்வி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? ஒன் பை ஒன் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். டெய்லி வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கீம் 4 ஸ்கீம் அப்படின்னு டெய்லி வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மோஸ்ட் ஆஃப் என்னோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா 150 to 200 ஸ்கீம்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கீம்ஸுமே கவர் ஆயிடும். யூஸ் நேரத்துக்கு ஆரம்பிச்சோம்னா கல்வி. சரிங்களா? கல்வியோட நோக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனை, கல்வியோட நோக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல். சரிங்களா? பொருளாதார மேம்பாட்டிற்கு பங்குள்ளவனாக மாற்றும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வியோட நோக்கம். சரிங்களா? இது இதோட வரலாறு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா திண்ணைப்பள்ளி அப்படின்றது நம்ம எல்லாமே கேட்டிருக்கோம். திண்ணைப்பள்ளி, சமணப்பள்ளி எல்லாமே கேட்டிருக்கோம். பள்ளின்ற வரலாறே வந்து பாத்தீங்கன்னா சமண படுக்கை இருந்து வந்ததுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஆய்வு மேற்கொண்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சர் தாமஸ் மன்றோ. சரிங்களா? எப்ப ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1822 சென்னை அப்படின்றது, நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னை மாகாணத்தின் முதல் கல்வி ஆய்வு, முதல் அறிவியல் பூர்வமான கல்வி ஆய்வும் அவரே தான். சரிங்களா? இந்தியாவோட அறிவியல் பூர்வமான கல்வி ஆய்வு சென்னையில தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ஆய்வுல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உயர் சாதனையினர் மட்டுமே கல்வியை இது பண்ணியிருக்காங்க. தாழ்ந்தப்பட்டவரும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எஜுகேஷன், கவர்மெண்ட்டுக்கும் எஜுகேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. கவர்மெண்ட் தனி, எஜுகேஷன் தனி. எஜுகேஷன் குறிப்பிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட மதத்துல மட்டும் வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தது. சரிங்களா? இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக கல்வி ஒரே சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவர் எடுத்த சர்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி மக்கள் தொகையில 1 கோடி மக்கள் தொகையில 12,498 பள்ளிகள் மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சார் தாமஸ் அவரை எடுத்த சர்வேயோட கேட்ட இதுதான் கேட்கலாம். மினிட்ஸ் ஆஃப் 10 March 1826 கொஸ்டின் மினிட்ஸ் ஆஃப் 10 March 1826 என்னைக்கு எந்த தேதியில் எடுக்கப்பட்டது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் 10 March 1826. இந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலையும் 2 அரசு பள்ளி இருக்கும். சரிங்களா? ஒரு தாலுகாக, ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு பள்ளி இருக்கும். பள்ளி வளர்ச்சி குழு, ஒவ்வொரு ஸ்கூலுக்குன்னு ஒரு வளர்ச்சி குழு இருந்து அந்த வளர்ச்சி குழுக்கு 50,000 நிதி ஒதுக்கப்பட்டது. சரிங்களா? சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 1825 பொது எஜுகேஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. வருஷம் 1822 எஜுகேஷன் போர்டு இயர் வந்து 1820. எஜுகேஷன் ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு காவல்கூடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கல்வி புரட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது டச்சுக்காரர்கள் 1706. சரிங்களா? 1706 17th century. ஓகேங்களா? 1819 பள்ளிக்கூடம் புத்தக சட்டம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6 பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேட்டு, பல்பம், பேசிக் புக்ஸ் இதெல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கு. அது ஒவ்வொரு ஸ்கீம்
அந்த ஸ்கீமோட நேம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட கல்வியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது மேஜர் இம்பார்ட்டன்ட் கண்டர் கமிஷன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கல்விக்காக பெரிய ஒரு மாறுதல் கொண்டு வந்தது 1882. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பொது கல்வி வாரியம் 1826. முதல்ல சென்னையில மருத்துவக் கல்லூரி வருது. மருத்துவக் கல்லூரி, மாநில கல்லூரி, பச்சைப்பட்டு கல்லூரி, இது எல்லாமே வருவாங்க. ஜஸ்ட் ஒரு ஆர்டர் நீங்க தெரியுமா, சென்னை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். சென்னை மருத்துவக் கல்லூரி 35, சென்னையோட மாநில கல்லூரி 36, சென்னை கிறிஸ்துவ பள்ளி 40, பச்சையப்பன் கல்லூரி 41. ஓகேங்களா. ஸ்கூல் ஆஃப் நீங்க நம்ம நுங்கம்பாக்கம்ல இருக்கவங்க எஜுகேஷன் போர்டு டிபி ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது 1856. ஓகேங்களா. சென்னை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது 1857. சட்டக்கல்லூரி, அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சென்னை அப்படின்றாங்க இல்லைங்களா, அது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1891. ஓகேங்களா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. இதுல எஜுகேஷன் சம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டு வந்தாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மதிய திட்டத்தை கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் 1956. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். தப்பா போட்டு வாய்ப்பு இருக்கு, அதனால கொடுத்துருக்கேன். 1956. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம் 1982. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2009 எஸ்எஸ்ஏ, ஆர்எஸ்ஏ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துச்சு. சமச்சீர் வந்தது வந்து 2011 அந்த பீரியட்ல வந்து சரிங்களா. இதுக்காக ஒதுக்கப்பட்ட கல்வி வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியலும் சட்டம் சரிங்களா. கல்வி பொதுப்பட்டியல் சட்டம் இருக்கும் 42வது சட்டம் சரிங்களா. கல்வி ஓரியன்டா போடப்பட்ட ஸ்கீம்ஸ்கள் மொத்தம் வந்து ஒரு 18 ஸ்கீம் இருக்கு. 18 ஸ்கீமே நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அப்படி பாருங்க. ஒண்ணுன்னா நம் பள்ளி நம் பெருமை சரிங்களா. நம் பள்ளி நம் பெருமை, இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், படைச்சால் பள்ளி, இளந்தளி இலக்கிய திட்டம். மோஸ்ட் ஆஃப் இன்னைக்கு யாரும் அறியாத கொஞ்சம் ரேரான ஸ்கீம் இது. அதுக்கப்புறம் முதல்வரின் புத்தாய்வு திட்டம். ஓகேங்களா. மாதிரி பள்ளி, புதுமை பெண் திட்டம். தமிழ் முதல்வன், காலை உணவு, புன்னகை, சிற்பி, வானவி மன்றம், பென்சில், ஆபரேஷன் ஸ்மைல். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து டிஎன்பிஎஸ்சி 2A 2 எதுனா ஒண்ணு கண்டிப்பா இருப்பாங்க. எஜுகேஷன் தகைச்சாலை பள்ளி தமிழ்நாடு சரிங்களா. இது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 28 தகைச்சாலை பள்ளிகள் சரிங்களா. இதோட நோக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். இதோட நோக்கம் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் சரிங்களா. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி மோஸ்ட் எல்லாருக்கும் காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இல்ல, சார் டெக்னாலஜி கிடையாது, சிஸ்டமேட்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா.